வணக்கம் நண்பர்களே. புதிய காலிப்படம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. வேலூர் மாவட்டத்துல இருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலூர் மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில இருந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மற்றும் வேலூர் மாநகராட்சி தொகுப்பூதிய அடிப்படையில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29/8/2025 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகிறது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க வந்து 29/8/2025 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் வந்து நீங்க வந்து நேரில் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமா கூட நம்ம அனுப்பலாம். இதுல ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன காலிப்படம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். வேற எதுவும் தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக லிங்க் மூலமாக கூட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான காலிப்பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸில் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும். ஷார்ட்டாகவே அவங்க வந்து முடிச்சிட்டாங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க இல்லை டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க வந்து இந்த பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 34 காலிப்பணிகளை வந்து கொடுத்துருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. 34 காலிப்பணிகள் வந்து நர்ஸுக்கான காலிப்பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் தொகுப்பூதியம் வந்து 18,000 ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க. லேப் டெக்னீஷியன், அதாவது லேப் கிரேட் 3ல வந்து டிப்ளமோ லேப் முடிச்சவங்க வந்து 4 காலிப்பணியிடங்கள் மொத்தம் 13,000 ரூபா மாத ஊதியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஃபார்மசி, அதாவது டி ஃபார்ம் முடிச்சவங்க வந்து ஃபார்மசியில வந்து டி ஃபார்ம் முடிச்சவங்க வந்து ஒரு காலிப்பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க, மாதம் 15,000. அடுத்து எம்எல்ஹெச்பி, அதாவது பிஎஸ்சி நர்சிங் பிளஸ் டிப்ளமோ நர்சிங், அதுல வந்து ஒரு 3 காலிப்படைகள் 18,000 ரூபாய் சேலரி. ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதாவது எம்டிஎம் சொல்றக்கூடிய மக்களை தேடி மருத்துவத்துல வந்து ஹெச்ஐ ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சுக்கணும். ஒரே ஒரு காலிப்படைகள் தான் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு காலிப்படைகள் தான் அறிவிச்சிருக்காங்க, 14,000 ரூபாய் சேலரி. அடுத்து அர்பன் ஹெல்த் நர்ஸ், அதுக்கு வந்து நீங்க நர்ஸ் முடிச்சுக்கணும், மிட் நர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 8 காலிப்படைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் மாத ஊதியம் வந்து 14,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து எம்பிஹெச் டபிள்யூ 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுக்கணும், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்னு சொல்லக்கூடிய எம்பிஹெச் டபிள்யூ வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க இந்த காலிப்பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, மாத ஊதியம் 8,500 ரூபாய். அடுத்து அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாம் வந்து நீங்க முடிச்சுக்கணும், ஒரு காலிப்பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 16,000 ரூபாய் சேலரி வந்து மாத ஊதியம். காலிப்படைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 53 காலிப்படைகள். இதுல வந்து நர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க, அது டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்களுக்கு தான் அதிகமான காலிப்படைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. 34 காலிப்படைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பங்கள் நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம், பி பிளாக், 2வது மாடி, மாவட்ட ஆட்சியர் வளாகம், சத்துனசாரி, வேலூர் மாவட்டம், வேலூர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பின்கோடு நம்பர் கொடுத்துருங்க. இதுல முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு இது மூலமா நீங்க வந்து ஏதேனும் வேற எதுவும் தகவல் தேவைன்னா கூட நீங்க அந்த தொலைபேசி மூலமா கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க. தொலைபேசி நம்பர்ல நீங்க வந்து அதாவது லீவ் நாளை தவிர காலையில ஒரு 10 மணிக்கு மேல நீங்க கால் பண்ணி 10 மணில இருந்து 5 மணி வரை கால் பண்ணலாம். சனி ஞாயிறை தவிர மேக்சிமம் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் கால் பண்ணி அது எதுவும் வேற எதுவும் டீட்டெயில் தேவைன்னா நீங்க அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.